ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி மிக மிக சக்தி வாய்ந்த நாள். எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம பைரவர் வழிபாடு செய்கிறது சிறப்பு வாய்ந்தது. அதுவும் நாளைய தினம் அஷ்டமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வர்றது மிக 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 சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். எதிரி தொல்லை விலக, கடன் தொல்லை நீங்கிறதுக்கு, கண் திருஷ்டிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நாளைய தினம் எல்லோரும் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அவரோட வழிபாடை நம்ம செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளாக ராகு கால நேரம் வரும். இந்த நேரத்தில் பைரவருக்கு நிச்சயம் அனைத்து சிவன் ஆலயங்களிலும் விசேஷ பூஜைகள் நடக்கும். தவறாமல் நீங்கள் போய் அந்த வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்கோங்க. இதோடு சேர்ந்து கடன் பிரச்சனை உள்ளவங்க நாளைய தினம் வீட்டில் இந்த ஒரு வழிபாடையும் நீங்கள் செய்யுங்க. இந்த வழிபாட்டை நாளைய தினம் ராகு காலத்தில் மாலை 4:30லேருந்து 6க்குள்ளே இதை செய்யணும். முடியாதவங்க 9க்குள்ளேயாவது செஞ்சிடுங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு பைரவரை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு 8 1 ரூபா நாணயங்கள் தேவை. அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு சிகப்பு நிற துணியை சதுர வடிவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த துணியை நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் அலசி காய போட்டு வச்சுக்கோங்க. ஒரு தாம்பாள தட்டில் அந்த துணியை விரித்து 8 நாணயங்களை நீங்கள் வைக்கணும். பைரவரை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமகங்கிற மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த முடிச்ச உங்கள் உள்ளங்கையில் வச்சு காலபைரவரை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், கடன் சுமையெல்லாம் சீக்கிரம் சரியாயிடணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதிகமாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த முடிச்சை நீங்கள் வச்சிடுங்க. இந்த முடிச்சு அடுத்த தேய்பிறை அஷ்டமி வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். அடுத்த தேய்பிறை அஷ்டமி வரும்பொழுது இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு பைரவருக்கு நீங்கள் அரளிப்பூ இல்லை வேறு ஏதாவது பூஜை பிரசாதம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமாக போட்டு புனுகு வாங்கி பைரவர் கோயிலுக்கு கொடுங்க. இது ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இதே போல் தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமியில் இந்த 8 1 ரூபாய் காசுகளை வச்சு நம்ம பைரவரை நினச்சி முடிச்சு போட்டு பீரோவில் வச்சா பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே தீரும். கடன் சுமை குறையும். கடன் தீரும் வரை நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். 1 மாதம் செய்யும்போதே உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் பணம் புழக்கம் அதிகரிக்கும், நல்ல மாற்றம் தெரியும். பைரவர் பாதங்களை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். பைரவர் கோவிலுக்கு நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த நாள். நாளைய தினம் மாலை நீங்கள் பைரவர் சந்நிதிக்கு போய் விளக்கேற்றிட்டு வாருங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். தொடர்ந்து இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடன் இல்லாமல் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழலாம். நன்றி.